நான் ஏரிக்கர மேலிருந்து எழுதிசை பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தேன் காணல மணி 7-8 ஆன போதும் ஊரடங்கி போன போதும் சோறு தண்ணி வேணுமென்னு தோணல. சொன்னதெல்லாம் உண்மைதான், ஏரிக்கிறதான். மணியும் ஏதோ 7-8 தான், 7:30 ஆகுது. ஆனால் சோறு தண்ணி வேண்டாமட்டெல்லாம் தோணல. பின்னால் கிடக்கிற மூட்டைகள் எல்லாம் சோறும் தண்ணியும் தான் கொண்டு போகிறது கையில். வெக்க கூடிடுச்சு. காத்துவான்னு வீட்டுக்குள்ள இருந்து கத்தினா வீட்டுக்குள்ள காத்து வருமா? காத்து வராத மாதிரி தானே அவன் வீட்டை கட்டியிருக்கிறான். அப்ப காத்து வேணுமோ, காசு வேணுமோ, வேற என்ன வேணுமோ, நாங்கள் தான் அதை தேடி போக வேணும். நான் அப்படித்தான். பட் ஒரு பெண்ணா காதல தேடி மட்டும் நாங்கள் போகக்கூடாது, அது எங்களை தேடி வர வேணும். அதுதான் நமக்கு பெருமை. வெயில்ல மனுஷன் வெந்து சாக உனக்கு பெருமை அடிக்கிற நேரமாடி மாலினி என்று நீங்கள் என்ன திட்டுறது எனக்கு கேட்குது. பாங்கோ கொஞ்சம் ஜில் பண்ணுவோம். வேற என்ன வேணும்? வெக்கையோ குளிரோ மழையோ பனியோ என்னவோ, நம்மளோட வாழ்க்கையை நம்மளோட நாளை நாங்கள் தான் அழகாக்க வேணும். என்னோட நாளை நான் இப்படித்தான் இந்த 30 டிகிரியில அழகாக்கினேன். என்னோட மெயின் டியூட்டி 7 நாள் தொடர்ச்சியான இரவு வேலையில 5ஆவது நாள் இரவு வேலை எனக்கு வெள்ளி இரவு. வெள்ளி பின்னேரம் என்று சொல்றதா இரவு என்று சொல்றதா 7:30 நேரம் நான் இதில் எக்ஸாக்டாக நிற்கிறேன். 10:45 விளம்ப மாதிரி வேலைக்கு போகணும். உங்களுக்கு தெரியும், புதன் வியாழன் எல்லாம் நான் ஒரு மினி ஷிஃப்ட் ஓவர் டைம் போனேன். வெள்ளிக்கிழமை எனக்கு ஓவர் டைம் இல்லை. வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது. பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு தண்ணிக்குள்ளே போட்டுட்டு நான் தரையில் இப்படி நீச்சல் அடிப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். எனக்கு தண்ணிக்குள்ளே இறங்கி நின்று அனுபவிக்கிறத விட தண்ணியை வெளியில் பக்கத்தில் இருந்து பார்க்கத்தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் 2 ஸ்டெப் முன்னுக்கு தண்ணிக்குள்ள இறங்கினாலே என்ன தாக்குற அளவு தண்ணி. இது ஒரு போர்ட் ஹவுஸ். இது வந்து இங்கே இருந்து குட்டி குட்டி போட்டில் மீன் பிடிக்கிறதுக்கு ஹாபிக்கெண்டு போவாங்க. அவங்களுக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, அதை யார் அனுபவிக்கிறாங்கன்றதான் மேட்டர். உண்மையாகவே ரியலி பென்ஸ் கார் ஓனரை விட பென்ஸ் காரின் டிரைவர் தான் அந்த காரை ஃபுல்லாக அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் அனுபவிப்பான்னு சொல்லி எங்கேயோ நான் படித்தேன் நான். ஸோ அது மாதிரி ப்ராப்பர்ட்டி யார் பேரில் வேணுமெண்டா கிடைக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த ஓனர் அனுபவிக்க நமக்கு பெர்மிஷன் இருக்குது தானே. ஸோன்னு சொல்லி வந்து நல்ல ஜில்லுன்ற ஒரு இடம், தண்ணிக்குள்ளே மிதக்கிற ஒரு குட்டி ஹவுஸ். அண்ணாந்து பார்த்தீங்கன்னா அந்த சோழியை நான் எடுத்திருப்பேன். மரத்தாலேயே பந்தல் ஓட்ட மாதிரி நல்ல ஒரு நிழல், நல்ல நிறைய பறவைகள் சேர்ந்து காய்ச்சி மூச்சுண்டு ஒரே சத்தம், ரியல் வாய்ஸ் கேட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பறவைகள் வாடும். 10 எரியிற வெக்கைக்கு இதை விட குளிர்மையான இடம் உலகத்தில் எங்கேயாவது இருக்குமான்னு தெரியல. தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பொதுவாக இஷ்டமே இல்லை. இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி வடையும் சுட்டு நல்ல ஒரு மின் சட்னியும் கொண்டு வந்தது. சரி, நிம்மதியாக பொறுமையாக இருந்து சாப்பிட்டுட்டு, இதுதான் என்னோட டின்னர், இதுதான் என்னோட 1 மீல். சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகமான்ற இடையில போட் ஹவுஸ் ஓனர் வந்துட்டார். அவருக்கு பச்சை மிளகாய் ஓடாமல் வடை சொல்லணும்னு நினைச்சு போட்டு சுடாமல் விட்டுட்டேன். கொடுக்க முடியலை. இந்த வெக்கைக்கு அவருக்கு பச்சை மிளகாய் வடையை கொடுத்தா அவர் ரவா போய் சேர்ந்துருவார். நான் இந்த ஊருக்குள்ள 23 வருஷமா ஒரே ஊருக்கு ஒரே ஸ்ட்ரீட்ல இருக்கிறேன். இங்கே நான் 15 வருஷத்துக்கு மேலே இந்த வயசு உணவை வேலைக்காரரோட வேலை செஞ்சுருக்கிறேன். ஸோ இந்த ஊருக்குள்ளே இருக்கிற நிறைய முதியவர்கள், அவர்களோட குடும்பம், பிள்ளைகள், ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி என்ன நிறைய பேருக்கு தெரியும். நான் சும்மா ஜஸ்ட் வெளியில் போனால் ரீல் போடாட்டாலும் நாங்கள் உள்ளூருக்குள்ளே அரசர் மாதிரி கொஞ்சம் ஃபேமஸ் தான். எலெக்ஷன் கேட்டால் வயசு உணவு வேண்டிய ஓட் ஃபுல்லாக நமக்கு தான். அப்படியே வடையும் சாப்பிட்டு சாயையும் குடிச்சு தாத்தாவோட சொந்த கதை, சோக கதை, பிஸ்னஸ் கதை, வரவு செலவு